السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்று கூறிக்கொண்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல ஏகா இறைவனின் நல்லடியார்களே, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைய பயானின் தலைப்பு மீசான் தராசை நிரப்புவோம், எடை போடப்படும். அன்றைய தினம் நன்மை தீன்மைகளை எடை போடுவது சத்தியம். ஆகவே எவருடைய எடை நன்மையால் கனமானதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 8. அந்த நாளில் வெற்றி பெறுவதற்கு தொழுகை, நோன்பு, தான தர்மம் போன்ற நற்காரியங்களை அதிகம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருந்தாலும் பல நேரங்களில் சோர்வின் காரணமாக, பொருளாதாரத்தின் காரணமாக பல அமல்களை நாம் செய்ய தவறிவிடுகிறோம். இதனால் மறுமையின் மனிதன் நன்மைகளை குறைவாக பெற்று தீமை அதிகரித்து நரகில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இறைவன் ஒரு அற்புதமான ஏற்பாட்டை நமக்கு செய்து தருகிறான். அதுதான் இறைவனை திக்ர் செய்தல், தஸ்பீ செய்தல், தக்பீர் கூறுதல் போன்றவை. இதற்கு ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? ஒரு சில நிமிடங்கள் தான், ஏன் சில நொடிகளில் கூட மீசானை நிரப்புகிற நன்மைகளை எளிதாக செய்துவிட முடியும். வானம் பூமி நிறைகின்ற தஸ்பீ. தூய்மை ஈமானின் பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது எடையை நிறைகின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது வானம் பூமிக்கு இடையில் உள்ளவற்றை நிறைகின்றது. தொழுகை ஒளியாகும், தர்மம் ஆதாரமாகும், பொறுமை பிரகாசமாகும். குர்ஆன் உனக்கு சாதகமான அல்லது பாதகமான ஆதாரமாகும். மக்கள் அனைவரும் முயற்சி செய்கின்றனர். தமது ஆத்மாவை சுமரத்திற்காக விற்று அதை விடுதலை செய்து விடுகின்றனர், அல்லது அதை நரகத்திற்காக விற்று நாசப்படுத்தி விடுகின்றார். அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 381 328. கடல் நுரை அளவும் கரைந்து போகும் பாவங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் என்று யார் ஒரு நாளில் 100 முறை சொல்வாரோ அவருடைய தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அவை கடலின் நுரை போன்று இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6405. எனவே இனி வரும் காலங்களில் இந்த அமலின் நன்மைகளை விளங்கி அதிகம் தஸ்பீ செய்யும் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.